பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆனால் இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் பொறாமையினால் பிரசங்கிக்கிறாங்க, விரோதத்தினால் பிரசங்கிக்கிறாங்க. ஒரு சிலர் தான் நல் மனதுடன் பிரசங்கிக்கிறாங்க. எப்படி பொறாமை உண்டாகுது அப்படிங்கும்போது, விசுவாசிகளுக்குள்ளே இன்னைக்கு பொறாமை அதிகமாக இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் வேதத்தில் கொஞ்சம் பலப்பட்டிருந்தாலோ, கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டிருந்தாலோ, இல்லை வேத ஞானத்தில் பலப்பட்டிருந்தாலோ, வெளிப்பாடுகள் கிடைத்தாலோ ஒரு பொறாமை வருது. இன்னும் சொல்லப்போனால் எல்டருக்கும் யங்ஸ்டருக்குள்ளே தான் அந்த பொறாமை அதிகமாக வருது. கொஞ்சம் நம்மளை விட வயதில் மூத்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லை அவங்க அந்த அளவு ஆண்டவரோட நெருங்கி உறவாடாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க அதை பெற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட இளையவங்க ஆண்டவரோட நெருங்கி உறவாடும்போது ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிப்பாடுகளை அவங்க பெற்றிருக்கும்போது அதை இவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை உண்டாகுது. எப்படி, நான் இத்தனை வருஷமாக ஊழியத்தில் இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் சபையில் இருக்கேன், நீ நேற்று வந்தவ உனக்கு என்னை விட பெரிய அளவில் தெரிஞ்சிருச்சா, வெளிப்பாடு கிடைச்சிருச்சா, என்னை விட ஆண்டவர் உன்கிட்ட நிறையா பேசிட்டாரா அப்படிங்கிற பொறாமை வருது. அது எந்த விதத்தில் சரி? கண்டிப்பாக அது சரியே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஊழியத்தையே எடுத்து பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய ஊழியமும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு காணப்படும். எல்லா ஊழியமும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சத்தியத்தை பேசுகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் போதிக்கிறவராக இருப்பார், ஒருத்தர் நல்ல சுவிசேஷகராக இருப்பார், ஒருத்தர் அற்புத அடையாளங்கள் செய்கிறவராக இருப்பார். வேறுபட்ட கோணங்களில் இருப்பாங்க. அவங்களுடைய பைபிள் ப்ரீச்சிங் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் நல்லா வேதத்தின் ஆழத்தை நல்லா பேசுகிறவராக இருப்பார். ஒரு சிலர் சத்தியத்தை நல்லா சுட்டி காட்டி பேசுகிறவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப அன்புடனும் கனிவுடனும் பேசுகிறவர்களாக இருப்பாங்க. இப்படி பல விதங்களில் மாறுபட்டு இருப்பாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் செய்திருக்கிறார். வேதத்திலே நிறைய பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். பேதுரு தான் அப்போஸ்தலர்களுக்கே பில்லர் ஆஃப் அப்போஸ்டல். ஆனால் பேதுருவை விட அதிக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டவர் பவுல். அதுக்காக பேதுருவை பொறாமை கொள்ள முடியுமா? பேதுருவே ஒரு இடத்துல சொல்லுவார், பவுல் நல்லா பேசுகிறான், நல்லா இது பண்ணுறான், அவனுடைய வார்த்தைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இதை தான் புரிந்து கொள்ளணும். ஒருத்தரை விட ஒருத்தர் பெட்டராக இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆண்டவர் நடத்துகிறத பொறுத்து இருக்குது. அதனால் மற்றவங்க குறைவற்றவங்க, அவங்க ரொம்ப மேலானவங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் சமமானவர்கள். ஆனால் ஒன்று சந்தோஷம், அதுதான் பவுல் பின்னாடி வசனங்களில் சொல்கிறாரு, நீங்கள் பொறாமையினால் நீங்கள் செய்தாலும் ஆனால் அங்கே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறீங்க, அதனால் சந்தோஷம். என்ன பொறாமை ஆஹா இவன் வளர்ந்துருவானோ, இவன் நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடியாக போய் ஆண்டவர் அறிவிச்சு நம்ம எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும், நம்ம எப்படின்றத காமிச்சிடணும், நம்ம எப்படி ஞானம் உள்ளவர்கள்ன்றதை காண்பிச்சிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் துரிதமாக செயல்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான்.
ஆனால் பொறாமை நல்லதுன்னு வேதம் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ அங்கே அறிவிக்கப்படுகிறார். ஆனால் பொறாமை நல்லது கிடையாது. என்றைக்குமே நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் பொறாமை தவறுன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலை. இப்போ நடந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? பொறாமைப்பட்டாது இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சிடுறாங்க. அது வரைக்கும் மந்த நிலையில் இருந்தால் கூட நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம கரெக்டான ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம், நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு மந்த நிலை அடைஞ்சு அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்போது, திடீர்னு ஒருத்தர் எழும்பி வரும்போது, இவர்களுக்கு இளையவர்கள் எழும்பி வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே பொறாமைப்பட்டாது இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பகிரங்கமாக, ரொம்ப வேகமாக, தீவிரமாக அறிவிக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது. அதே நேரத்தில் விரோதத்தினாலையும் அறிவிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஒரு ஊழியருக்கு இன்னொரு ஊழியருக்கும் பிடிக்காது. ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கும் பிடிக்காது. ஒரு மூப்பருக்கும் இன்னொரு மூப்பருக்கும் பிடிக்காது. ஒரு மெய்ப்பெனுக்கும் இன்னொரு மெய்ப்பெனுக்கும் பிடிக்காது. அப்போது அப்படி விரோதத்தில் ஆகுது. நீ இப்படி அறிவிச்சியா, நான் இப்படி அறிவிக்கிறேன். நீ இப்படி கன்வென்ஷன் நடத்துனியா, நான் இப்படி கன்வென்ஷன் நடத்துகிறேன். நீ இத்தனை சர்வீஸ் நடத்துகிறியா, நான் இத்தனை சர்வீஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விரோதத்தில் அங்கே என்ன தான் பண்ணுறாங்க? இயேசுவை தான் அறிவிக்கிறாங்க. அதுவும் சந்தோஷம்தான். ஆனால் இதில் ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எப்படி அறிவித்தாலும் சரியானபடி அறிவிக்கணும். ஏதோ விரோதத்தினால் அறிவிக்கிறேன்னு சொல்லி மனித சித்தத்தின்படி செயல்பட்டு, மனித மூளையின்படி செயல்பட்டு அறிவிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவ சித்தத்தின்படி செயல்பட்டு அறிவிக்கணும். பொறாமைப்படுகிறவர்களும் அப்படி தான். ஏதோ நான் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறதல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிச்சிட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும்னா ஆண்டவர் நமக்கு அதுக்கு அனுமதி தரணும். இன்னொன்று, ஆண்டவர் நம்மை நடத்தணும். ஆண்டவரால் நாம் உணர்த்தப்படணும், அறிவுறுத்தப்படணும். அப்போ தான் அறிவிக்க முடியும். சும்மா நானும் அறிவிக்கிறேன்னு சொல்லி அறிவித்தாலாம் அது ஒன்றும் நிலை நிற்காது. அது ஒன்றும் கிரியை செய்யாது. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. இவங்க தான் யார்? நல் மனதுடன் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவங்க. ரொம்ப நல் மனதுடன் அவங்க போதிக்கிறாங்க. அவங்க யாரையும் பார்க்குறதில்ல. என்னை விட கீழானவங்க என்னை விட மேலாக இருக்கிறாங்களா, என்னை விட மேலானவங்க என்னை விட கீழானவங்களா மாறிட்டாங்களா, அவங்க எப்படி இருக்காங்களா, இவங்க எப்படி இருக்காங்களா, அவங்க அதை செய்யலையா, இவங்க இதை செய்யலையா, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் சரிவர செய்து முடிப்பேன். என்னுடைய நோக்கம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தப்படுத்து ஒரு கூட்டத்தை. அந்த நோக்கத்தோடு ஓடுவாங்க. அதனால் அவங்க எதை குறித்தும் யோசிக்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க, முன்பின் பார்க்க மாட்டாங்க, வலது பக்கம் இடது பக்கம் சாய மாட்டாங்க. ஒரே வழியில் பயணிப்பாங்க. சரியானபடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் அவங்க பிரசங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் நாம் இன்னைக்கு எப்படி இயேசுவை பிரசங்கிச்சிட்ருக்கோம்? பொறாமையினால் பிரசங்கிக்கிட்டு இருக்கோமா, இல்லை அப்படின்னா கசப்பு வெறுப்பு விரோதத்தினால் பிரசங்கிக்கிறோமா, எந்த விதத்தில் நாம் பிரசங்கிக்கிறோம்? ஏன்னா இது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. இந்த எல்லா விதமான கனிகளும் நம்மளிடத்துல இருக்கணும். அதன்படி ஆண்டவர் சித்தத்தின்படி நாம்
ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.